மூன்றாம் வகுப்பு கணக்கு பயிற்சி புத்தகத்திலிருந்து அலகு 5 அளவைகளை அறிவேன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஒரு பக்கெட் இருக்குது, ஒரு பெரிய டப்பு. இப்போ இதை நிரப்பணும்னா இந்த இரண்டில் எதை கொண்டு நம்ம நிரப்பினா இது சீக்கிரம் நிரம்பும் அப்படின்றது தான். அப்போ நம்ம இந்த பக்கெட்டை கொண்டு நம்ம இதை நிரப்பணும்னா, தண்ணீர் நிரப்பணும்னா சீக்கிரம் ரொம்பிடும். அப்போ இதை நம்ம டிக் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே பானையே ஒரு சின்ன பாத்திரம் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தில் நம்ம எதை கொண்டு நிரப்ப முடியும்? அப்போ பானையை வச்சு கொண்டு நிரப்புனா அதிக அளவு தண்ணி பிடிக்கும், அப்போ சீக்கிரம் நிரம்பும். அதே மாதிரி இங்கே ஒரு குடமும், அதாவது தவளையும் ஒரு ஜக்கும் இருக்குது. இது ரெண்டுத்தில் தவளையை எடுத்து தவளையில் மூண்டு ஊற்றினா தான் நம்ம அதிக தண்ணி பிடிக்கும், அப்போ இதுதான் சீக்கிரமாக ரொம்பும். எடுத்து ஊற்றும் போது இந்த இது வந்து சீக்கிரம் நிரம்பும். அப்போ அதனால் இதை டிக் பண்ணிக்கிறோம். இது இரண்டுத்தில் பார்க்கும்போது டம்ளரு ஒரு சொம்பு மாதிரி இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் நம்ம எதை பயன்படுத்தினா சீக்கிரம் ரொம்பும் அப்படின்னா இந்த பாத்திரத்தை பயன்படுத்தினா தான் சீக்கிரம் நிரம்பும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் அதே மாதிரி தான். இப்போ இந்த ஜக்கை நம்ம நிரப்பணும்னா இந்த 3 பாத்திரங்களில் எந்த பாத்திரத்தை கொண்டு நிரப்பினா தண்ணி எடுத்து ஊற்றினா இந்த ஜக்கு வந்து சீக்கிரம் வேகமாக நிரம்பும் அப்படின்னா அப்போது இந்த சொம்பு இதுதான் சரியானது. அடுத்து இங்கே வந்து தண்ணி தொட்டி இருக்குது. இந்த தண்ணி தொட்டிக்கு இந்த 3 பாத்திரங்களில் எதை கொண்டு நிரப்ப முடியும்? பக்கெட்டை கொண்டு நிரப்பினா தான் இது சீக்கிரம் நிரம்பும். அப்போ அதனால் நம்ம இங்கே பக்கெட்டை டிக் பண்ணுறோம். அடுத்தது இதுக்கான பொருத்தமான அலகுகளை எடுத்து எழுதுகிறோம். இது வந்து லிட்டர் அளவு, 500 மில்லி லிட்டர், 50 லிட்டர், இது வந்து 200 மில்லி லிட்டர். லிட்டரில் பயன்படுத்துகிற பொருளும் மில்லி லிட்டரில் பயன்படுத்துகிற பொருட்களும் நம்ம வீட்டில் வாங்குவோம் இல்லையா, அந்த பொருட்களை இங்கே பட்டியலிட சொல்கிறாங்க. லிட்டரில் என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வாங்குவோம்னா தண்ணி, அதாவது தண்ணி கேன் எடுப்போம், அது வந்து லிட்டரில் தான் வரும். அது 30 லிட்டர் கேன், 10 லிட்டர் கேன், 2 லிட்டர் கேன்லாம் வருது இல்லையா. ஸோ அதனால் தண்ணி, எண்ணெய், வீட்டுக்கு பயன்படுத்துகிற சமையல் எண்ணெய் 5 லிட்டர் 4 அப்படின்னு நம்ம வாங்குவோம். அப்புறம் பெயிண்ட்டு, வீட்டுக்கு அடிக்கிறோம் இல்லையா வண்ணப்பூச்சி பெயிண்ட்டு, அப்புறம் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், இது எல்லாமே நம்ம லிட்டர் அளவுகளில் வாங்குகிற பொருட்கள். அப்புறம் மில்லி லிட்டரில் பார்க்கும்போது பால் வந்து 200 மில்லி, 300 மில்லி, 500 மில்லின்னு வாங்குவோம். அப்புறம் நெய், பழச்சாறு, ஜூஸு, அப்புறம் வந்து தயிர், அப்புறம் மருந்து புட்டி, அதாவது குழந்தைங்களுக்கு அந்த சிரப் வாங்கி கொடுப்போம் இல்லையா உடம்பு சரியில்லைன்னா அந்த சிரப், அதெல்லாம் வந்து மில்லி லிட்டரில் தான் வரும். அப்புறம் இங்கு நம்ம பயன்படுத்துகிற ப்ளூ, ரெட்டு இங்கு எல்லாமே மில்லி லிட்டரில் தான் வரும். அடுத்தது நானே செய்வேன். இப்போது இந்த பாத்திரத்தை வேகமாக நிரப்பணும்னா இது இரண்டுத்தில் எதிலிருந்து நம்ம தண்ணி எடுத்து ஊற்றினா இது வேகமாக நிரம்பும். அப்போது அது வந்து பானையில் எடுத்து ஊற்றினா தான் இந்த பாத்திரம் சீக்கிரம் நிரம்பும். அதே மாதிரி இங்கே ஜக் இருக்குது. இந்த ஜக்குக்கு ஸ்பூனு, சொம்பு, டம்ளர், இது 3த்தில் எதை கொண்டு ஊற்றினா நிரம்பும் சீக்கிரம் நிரம்பும்னா அந்த சொம்பு. அடுத்து வந்து பொருத்தமான அலகுல எழுதுகிறோம். இப்போ இந்த பாத்திரத்துக்கு பொருத்தமான அலகு எது வரும் அப்படின்னா மில்லி லிட்டர், லிட்டர், இது ரெண்டுத்தில் எது வரும்னா லிட்டர் தான். ஏன்னா மில்லி லிட்டர் அப்படின்றது லிட்டரை விட ரொம்ப குறைவான அளவு. 1000 மில்லி லிட்டர் சேர்ந்தால் தான் 1 லிட்டர். அப்போது இந்த பாத்திரம் வந்து நிரம்பணும்னா 50 லிட்டர் தான் சரியாக இருக்கும். 50 மில்லி லிட்டர் அப்படின்றது தவறானது. இப்போ இங்கே வரும்போது இங்கே ஒரு தண்ணி தொட்டி இருக்குது. இப்போ இந்த தண்ணி தொட்டியை நிரப்புறதுக்கு சீக்கிரம் நிரப்பணும்னா தேவைப்படுற பொருள் வந்து இந்த பானை. அடுத்து இந்த டம்ளருக்கான அலகு 100 அளவு இருக்குது. 100 மில்லி லிட்டரா அப்படின்னா அதனுடைய அலகு வந்து மில்லி லிட்டர். ஏன்னா குறைவான அளவு இல்லையா, அதனால் அது மில்லி லிட்டர். குறைந்த அளவிலான திரவங்களை அளக்க வந்து எந்த அலகை பயன்படுத்தலாம் அப்படின்னா மில்லி லிட்டரை தான் நம்ம பயன்படுத்தோம். லிட்டர் வந்து அதிகமான அளவுக்கு, மீட்டர் வந்து தூரத்தை அளக்கிறதுக்கு, கிலோகிராம் அப்படின்றது எடையை அளக்கிறது தான் நம்ம பயன்படுத்துவோம். குறைந்த அளவிலான திரவங்களை அளக்கிறதுக்கு நம்ம மில்லி லிட்டரை தான் பயன்படுத்துவோம். இங்கே 1 லிட்டரை விட குறைவான கொள்ளளவு கொண்ட பாத்திரம் எதுன்னு கேட்குறாங்க. அது வந்து இந்த டம்ளர் தான். இப்போ மிக அதிகமான அளவை அதிகமான அளவுன்னு பார்த்தா அது லிட்டர் அப்படின்றது தான் அதிகமான அளவு. அலகுகளை பார்க்குறோம். மில்லி லிட்டர் அப்படின்றாலே லிட்டரை விட குறைவானது, லிட்டர் தான் அதிகமானது. அப்போ 5 லிட்டர் அப்படின்றது தான் சரியானது. இப்போ இங்கே மிக குறைவான அளவை இப்போ அலகுகளில் மிக குறைவானது மில்லி லிட்டர். மில்லி லிட்டரில் குறைந்த அளவு எது பார்த்தோன்னா இது 410, 720, 10. அப்போ 10 அப்படின்றது தான் சரியானது. இதுதான் மிக குறைவான அளவு. மிக அதிக அளவிலான திரவங்களை அளக்க எந்த அலகை பயன்படுத்துவோம்? அதிக திரவம் அப்படின்னா அது வந்து லிட்டர் தான். குறைவான திரவம் வந்தால் மில்லி லிட்டர், அதிகமாக இருந்தால் லிட்டர். அப்போ நம்ம லிட்டர் அளவை தான் நம்ம பயன்படுத்துவோம். நன்றி.